எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, லவ் மீ மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். படத்துல என்னடா கான்செப்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஹீரோ வந்து ஒரு பாக்ஸரா இருக்காரு. இவர் வந்து ஒரு ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து வேற ஒரு ஊர்லேருந்து வந்து இவர் படிக்கிற ஸ்கூல்லேயே வந்து சேர்ந்துட்டாங்க. எல்லாருமே சொல்றாங்க, அவங்ககிட்ட வச்சுக்காத, அவங்ககிட்ட வச்சிங்கன்னா சும்மா ஒன்று ஆட்டிடியூடு காமிச்சிட்டு ரேகிங் பண்ணிகிட்டே சுற்றுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனாலும் ஹீரோயின் அதெல்லாம் ஒரு விஷயமா நடத்துக்காத, அவங்க கூடயே சுற்றிட்டு அவர்கிட்ட பேச முடியுமான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவன் வந்து பாக்ஸிங்ன்ற பேரில் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கின்னு எல்லாருமே போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கிறான். இதை வந்து ஒரு நாள் இவங்க பார்த்துட்றாங்க. அது கேட்கும்போது அது ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அவன் சொல்லி சமாளிச்சிடுறான். ஒரே ஒரு நாள் அவன் மேலே காஃபி கொட்டிடுறான். அப்புறம் அவன் என்ன பண்ணுறான்னா, பாய்ஸ் டாய்லெட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அவன் முன்னாடி வந்து சட்டை பேண்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டான். துவைச்சி தரியா இல்லை எல்லாமே கழட்டட்டுமா அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். ஹீரோயினி பார்த்த உடனே சரி நான் வாஷ் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவனுடைய ட்ரெஸ்ஸை வந்து வாங்கிட்டு போய் வீட்டில் போய் துவைக்கிறான். அடுத்த நாள் வந்து அவங்க அம்மா வந்து அங்கே வந்து வீட்டு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. குழந்தைங்கள பார்த்துக்கிறது அவனுடைய வேலையே. அதே மாதிரி இவன் சட்டை பேண்ட்டை கழட்டி போட்டான் பார்த்தீங்கன்னா, அவனுடைய தம்பியை பார்த்துக்கிறதுக்கு வந்து இவங்களே போயிட்டாங்க ஹீரோயினே. அப்புறம் வந்து அவங்க கூட சின்ன ஒரு அஃபெக்ஷன், ஒரு லவ் கிரியேட் ஆகுது. ஆனால் வந்து அவனுடைய ஃப்ரெண்டு கூட தான் வந்து இவங்க டேட்டிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவ வந்து ஒரு ஒன் சைடாக வந்து இவங்க மேலே ஒரு க்ரஷ் இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு நாள் அதை எக்ஸ்போஸ் பண்ணிடுறாங்க. அப்புறமா அவங்க ஃப்ரெண்டு கொடுக்குறாங்களா இல்லை ஹீரோ கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூவி வந்து சீன் பை சீன் மூவ் ஆகுது. ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். 1 மணி நேரம் 40 நிமிஷமாக தான் கொடுத்துருக்காங்க. அமேசான் ப்ரைமில் இது அவைலபிளாக இருக்குது. லவ் மாதிரியும் தெரில, ஒரு பெஸ்டி மாதிரியும் தெரில, ஏதோ பண்ணியிருக்காங்க ஹாலிவுட்டில். பார்க்கலான்னு தான் சொல்லலாம். மறுபடியும் அடுத்த பட ரிவ்யூவில் பார்க்கலாம்.